நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி திராவிட இயக்கத்தோட முதுபெரும் தலைவரான தந்தை பெரியார் கணிதமேதை ராமானுஜம் பிறந்த ஒரு பெருமைக்குரிய தொகுதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி. 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு வர ஒருங்கிணைந்து ஈரோடு தொகுதியா இருந்துச்சு. 2008க்கு பின்னாடி தொகுதி மறுசீரமைப்பின் போது ஈரோடு சட்டப்பேரவை தொகுதி இரண்டாக பிரிந்து ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு அப்படின்னு 2 தொகுதிகள் உருவாச்சு. தொகுதி சீரமைப்புக்கு முன்பு ஈரோடு தொகுதியா இருக்கும்போது திமுக 5 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், பொதுவுடைமை கட்சி 1 முறையும் வெற்றி பெற்று இருக்காங்க. மறுசீரமைப்புக்கு அப்புறமா ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஈரோடு தொகுதி நட்சத்திர அந்தஸ்து தொகுதியாவே இருந்துச்சு. சு முத்துசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், NKKP ராஜா ஈரோடு தொகுதியில வெற்றி பெற்று அமைச்சராகி இருக்காங்க. ஆனா கடந்த 2 முறை வெற்றி பெற்றவங்க அமைச்சராகவும் வாய்ப்பை பெறல. இதனால ஈரோடு கிழக்கு முக்கியத்துவம் பெறாம போயிடுச்சு. அதனால ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமலே மாறிடுச்சு. இந்த தொகுதியோட MLA VC சந்திரகுமார் இந்த தொகுதிக்காக என்ன பண்ணியிருக்காரு? காவிரி கரையோர தொகுதியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இருக்குது. ஈரோட்ல சுற்றுலா தலங்கள் எதுவுமே இல்லாத நிலையில கருங்கல் பாளையம் காவிரி ஆற்றங்கரைய பொழுதுபோக்கு இடமாக மாற்றும் எந்த திட்டமும் இல்ல. இந்த தொகுதியோட MLA இந்த தொகுதிக்காக எதுவுமே பண்ணல. ஈரோடு கிழக்கு எந்த வளர்ச்சியுமே அடையல. அடுத்து வர தேர்தல்ல இந்த தொகுதி மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தொகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு வாங்க பார்க்கலாம். துணிகளுக்கு சாயம், சலவை செய்யும் பணிகள் சார்ந்த 500க்கும் மேற்பட்ட சாய ஆலைகள் செயல்படுது. இங்க ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு ஆலை அமைக்க 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், அரசு மகளிர் கல்லூரி அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை மக்கள் முன்வைக்கிறாங்க. வர 2026 தேர்தல்ல இந்த தொகுதியில யாரு வெற்றி பெறுவான்னு கமெண்ட் பண்ணுங்க.